வெல்கம் டு மை சேனல் கெம்ஸ்பீட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்பீன்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கார்பீன்ஸ்னா என்ன, ஜெனரேஷன் ஆஃப் கார்பின், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பின், அதுல நம்ம மூணு பார்த்தோம். டீகம்போசிஷன் ஆஃப் கீட்டோன்ஸ் ஆர் டயசோ ஆல்கேன்ஸ், thermal or photolytic cleavage of cyclopropanes and oxidanes, அப்புறம் அட்டாக் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் ஆன் ஃப்ளூரோஃபார்ம். இந்த மாதிரி நம்ம மூணு பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம கார்பீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதுல நம்ம ரெண்டு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சிங்லெட், ட்ரிப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பார்த்தோம். அதோட ஆங்கிள் எப்படி இருக்கும், அதுல எப்படி எல்லாம் வந்து நமக்கு அந்த நான் பாண்டிங் எலக்ட்ரான் பிளேஸ் ஆயிருக்கு, நம்ம எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்பீனோட ஸ்டெபிலிட்டி அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்க போறோம். தென் அதோட ரியாக்டிவிட்டி பார்க்கலாமா? ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரிப்லெட் கார்பீனோட எனர்ஜி வந்து 8 கிலோ கேலரி பர் மோலை விட கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஸோ 8 கிலோ கேலரி பர் மோலை விட லெஸ்ஸா தான் இருக்கு தேன் சிங்லெட் கார்பீன். உங்களுக்கு எப்பவுமே தெரியும், எனர்ஜி கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். எனர்ஜியும் ஸ்டெபிலிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஓகே, ஸோ இப்போ எனர்ஜி வந்து ட்ரிப்லெட்டுக்கு கம்மியா இருக்கு. ட்ரிப்லெட் கார்பீன்ஸ் typically have energies 8 கிலோ கேலரி per mole less than singlet carbene. ஸோ ட்ரிப்லெட்டோடது வந்து நமக்கு சிங்லெட்டை விட கம்மியா இருக்கு. ஸோ எனர்ஜியும் ஸ்டெபிலிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அது கம்பேர் பண்ணோம்னா triplet was more stable than singlet. இதை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா Hund's rule of maximum multiplicity. So Hund's rule என்ன சொல்றாங்க? Every orbital of the same energy must have at least one electron. எல்லா எலக்ட்ரான், அதாவது எல்லா ஆர்பிட்டல் ஒரு சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆர்பிட்டல்லையும் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். மஸ்ட் ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். அந்த ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செகண்ட் எலக்ட்ரானை ஃபில் பண்ண போகணும். அதுதான் வந்து Hund's rule. இது பேசிக். அப்ப ட்ரிப்லெட் கார்பீன்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம போன வீடியோலயே பார்த்தோம், ரெண்டு கார்பன் அதாவது ரெண்டு எலக்ட்ரான் தனித்தனியா இருக்கும். சிங்லெட்ல வந்து அந்த நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து சேர்ந்து இருக்கும். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க பார்ட் 1, அது பார்க்கலைன்னா புரியாது. ஸோ அந்த மாதிரி சேர்ந்து இருக்கும். ஸோ அப்போ Hund's rule of maximum multiplicityயை ஃபாலோ பண்றதுனால ட்ரிப்லெட் கார்பீன் வந்து மோர் ஸ்டேபிள் தேன் சிங்லெட் கார்பீன். ஓகே, ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த pz ஆர்பிட்டல் வந்து எம்டியா இருக்கும். அதான் நான் டீடைலா கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிப்லெட் கார்பீன் மோர் ஸ்டேபிள்னு பார்த்தாச்சு. ஸோ அந்த கார்பனை பேஸ் பண்ணி சம் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி நம்ம இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி சம் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரீன்ஸ் வந்து கார்பன் கார்பன் மல்டிபிள் பாண்ட்ஸோட ஆட் ஆகி நமக்கு சம் ஸ்டேபிள் ப்ராடக்ட் கொடுக்குது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் ரியாக்ஷன். ஸோ இன்சர்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, கார்பன் போய் இன்சர்ட் ஆகும், ஒரு காம்பவுண்டோட இன்சர்ட் ஆகி நமக்கு ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்ட கொடுக்குது. அதுதான் நம்ம இன்சர்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ இங்க பாருங்க, ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன். ஒரு ப்ரோப்பேன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி இருந்துச்சுன்னா அதோட மீனிங் என்ன? CH3 CH2, இங்க ஒரு CH3. ஓகே, ஸோ ப்ரோப்பேன் இருக்கு, ப்ரோப்பேனோட ஒரு டை ஆல்கைல் கார்பீன் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இந்த கார்பீன் போய் இங்க போய் ஆட் ஆயிடுது. ஓகே, ஸோ ஆட் ஆயிட்டு ஒரு அல்கைல் குரூப் ஆட் ஆகுது, அதுதான் இங்க நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இன்சர்ஷன் அப்படிங்கிறது என்னது? போய் ஆட் ஆயிடுது, இன்சர்ட் ஆயிடுது நடுவுல போய். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைமரைசேஷன் ரியாக்ஷன். ஸோ டைமரைசேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, கார்பீன் வந்து டைமர் ஆகி நமக்கு ஒரு அல்கீன் வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு ஒரு கார்பீன் இருக்கு, இங்க ஒரு R2CN2 இருக்கு. இந்த காம்பவுண்ட்ல இருந்து நைட்ரஜன் மட்டும் தனியா வெளியே போயிட்டு இந்த கார்பீனோட ரிமைனிங் பார்ட் அட்டாச் ஆகி நமக்கு டைமர் ஆகுது. அதாவது சேம் எலமெண்ட் ஆட்டம் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கு பாத்தீங்களா, டபுள் பாண்டுக்கு, அததான் சொல்றோம். ஸோ R2C டபுள் பாண்டு Cr2, நைட்ரஜன் தனியா வெளியே போயிடுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கார்பன் வந்து அதோட பொசிஷனை இடம் மாத்தி இன்னொரு இடத்துக்கு போறதுதான் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்றோம்.
So carbene also undergo rearrangement to yield very stable product. ஒரு stable product வந்து கொடுக்குது. இங்கனக்குள்ள வந்து மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன் 3 கார்பன் இருக்கு. சைக்ளோப்ரோப்பேன் அதோட ஒரு கார்பன் ஆட் ஆயிருக்கு. இப்ப இந்த கார்பன் இங்க ஒரு டபுள் பாண்டா போய் இந்த நான் பாண்டிங் எலக்ட்ரானை வச்சு டபுள் பாண்ட் மேக் பண்ணி மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், சைக்ளோபியூட்டேன். ஆனா இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால பியூட்டீன், சைக்ளோபியூட்டீனா மாறிடுச்சு. புரிஞ்சிருச்சா ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்? நெக்ஸ்ட் பாருங்க fragmentation reaction. So fragmentation reaction is nothing but many substituents or elimination products வந்து நமக்கு அப்டேட் ஆகும். அதாவது ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கோம், ஒரு அலிசைக்ளிக் ஆக்சிக்ளோரோகார்பின் நம்ம எடுத்திருக்கோம். இதுதான் அந்த அலிசைக்ளிக் ஆக்சிக்ளோரோகார்பின். இதை நம்ம fragment பண்ணும் பொழுது நமக்கு lot of substitution or elimination product கிடைக்கும். அதாவது different products, multiple products வந்து கிடைக்குது. எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க சி இங்க இருக்கிற நம்ம ஆக்சிக்ளோரைன்ல இருக்கிற CO வந்து C டபுள் பாண்ட் ஓன்னு பிரிஞ்சிடும். பிரிஞ்சு வெளியே வந்து எலிமினேட் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல இருக்கும்போது குளோரின், இதே இது பேக் பொசிஷன்ல குளோரின் இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ராடக்ட். அந்த குளோரின் ரிமூவ் ஆயிட்டு டபுள் பாண்ட் இங்க ஒரு இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட், டபுள் பாண்ட் இங்க போகும் பொழுது இன்னொரு ப்ராடக்ட். இந்த மாதிரி அந்த ஃபிராக்மெண்ட் ஆகும் பொழுது லாட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் எலிமினேஷன் ப்ராடக்ட்ஸ் தருது. அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ல இங்க ஒரு கார்பின் கொடுத்துருக்கோம், இங்க ஒரு ஈத்தேன் கொடுத்துருக்காங்க. இது இப்ப என்ன ஆகுதுன்னா கார்பின்ல இருக்கிற ஏதாவது ஒரு இது வந்து நம்ம ஏதாவது ஒரு இங்க இருக்கிற அல்கேன்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஆட்டம் வந்து கார்பீனுக்கு போக போகுது. அந்த கார்பீனுக்கு போயிட்டு ஒரு எலக்ட்ரானை இங்க டொனேட் பண்ண போகுது. அதுதான் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் சொல்றோம். இப்ப R2C டபுள் டாட் பிளஸ் CH3 சிங்கிள் பாண்ட் CH3. இப்ப இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க போய் R2HC ஒரு சிங்கிள் டாட்டாவும், இங்க இருக்கிற ஒரு டாட் இங்க போய் இங்க ஒரு டாட்டாவும் ரெண்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, so they both are very strong. Okay, so இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் தான் நம்ம வந்து அதோட ஸ்டெபிலிட்டியை செக் பண்ற மாதிரியான சம் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தது. ஓகேவா? ஸோ கார்பின்ஸ் நம்ம CH2 டபுள் டாட் அப்படின்ட்டு மட்டும் தான் நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். CH2 அதாவது கார்பன்ல ரெண்டு நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் அதோட ரெண்டு ஹைட்ரஜன் வந்து நமக்கு அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் அதோட எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்ல நம்ம சிங்லெட், ட்ரிப்ளெட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டா? ஸோ மோஸ்ட் கார்பன்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷார்ட் லிவ்டா தான் இருக்கும். வெரி ஷார்ட் லிவ்டுனா, ஷார்ட் லிவ்ட்னா என்னது, ஈஸியா ரியாக்ட் ஆயிடும், மோர் ரியாக்டிவ்லி, அதாவது சீக்கிரமா ரியாக்ட் ஆயிருது. அதனாலதான் ஷார்ட் லிவ்டா இருக்கு. கார்பினை நம்ம CH2 டபுள் டாட் மட்டும் இல்லாம டைக்ளோரோ கார்பின், இதுவும் இட் இஸ் ஆல்சோ an example for கார்பின். ஓகேவா? டைக்ளோரோ கார்பின்னா என்னது, ரெண்டு குளோரின் இருக்கணும், ஒரு கார்பன்ல ரெண்டு நான் பாண்டிங் எலக்ட்ரான் இருக்கணும். இதுதான் டைக்ளோரோ கார்பின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இதுதான். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டெபிலிட்டி பார்த்தோம். இப்ப வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் பாண்டிங் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல கார்பினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது அந்த சிங்லெட், ட்ரிப்ளெட் அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த கார்பின் சிங்லெட், ட்ரிப்ளெட் இருக்கு, அதுல எப்படி பாண்ட் மேக் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம், கார்பின் வந்து நமக்கு sp2 ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த சிங்லெட்ல வந்து அந்த பேர்டு எலக்ட்ரானா இருக்கும், அந்த ரெண்டு நான் பாண்டிங் எலக்ட்ரான் வந்து பேர் ஆகி ஒரே ஆர்பிட்டல்ல இருக்கும். ட்ரிப்ளெட்ல வந்து ரெண்டு நான் பாண்டிங் எலக்ட்ரான் தனித்தனியா இருக்கும், தனித்தனியா pxலயும் pyலயும் இருக்கும், pz வந்து எம்டி ஆர்பிட்டலா இருக்கும். ஸோ ட்ரிப்ளெட் தான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். ஏன்னா இதுதான் வந்து Hund's rule of maximum multiplicity. அதாவது எல்லா ஆர்பிட்டல்லையும் சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கிற எல்லா ஆர்பிட்டல்லையும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டபுள் எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் Hund's rule. கரெக்டா? ஸோ அந்த Hund's rule ஃபாலோ பண்றதுனால ட்ரிப்ளெட் கார்பின் தான் வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எதுலாம் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நைட்ரோஜன், ஆக்சிஜன், சல்பர் ஆட்டம், ஹாலைட்ஸ், இதுல எல்லாத்துலயுமே டைவேலன்ட் கார்பன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சிங்லெட், ட்ரிப்ளெட்டை வந்து நம்ம எலக்ட்ரான் ஸ்பின்னை பொறுத்து தான் நம்ம வந்து கொடுத்தோம், நம்ம வந்து சொல்லியிருக்கோம்.
அப்படிங்கிறது இந்த நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே சொல்றாங்க. சோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா EPR அதாவது எலக்ட்ரான் பாராமேக்னெட்டிக் ரெசனன்ஸ் அந்த டெக்னிக் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரியே ட்ரிப்ளெட் தான் வந்து மோர் ஸ்டேபிள். அதோட எனர்ஜி வந்து 8 கிலோ கேலரி பர் மோல், அதாவது லெஸ் தென் சிங்லெட் இருக்கும். ஸோ எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் கிரவுண்ட் ஸ்டேட்ல. ஸோ ட்ரிப்ளெட் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது சிங்லெட் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் ஸ்பீஷியஸா இருக்கும். ஓகேவா? ஸோ சிங்லெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்லெட்ல சேம் ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அதாவது சிங்லெட்ல சேம் 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால டீலோக்கலைசேஷன், அதாவது அந்த பேர் வந்து டீலோக்கலைஸ் ஆகல. கரெக்டா? எம்டி p ஆர்பிட்டல் 2 இருக்கு. சோ அதனால அது என்ன பண்ணா அப்படின்னா அதோட சப்ஸ்டிடியூவன்ஸ் வந்து எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுச்சு. அதாவது இந்த சிங்லெட் கார்பினோட நம்ம இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டிடியூவன்ஸ் அதுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சுன்னா அந்த சிங்லெட் வந்து மோர் ஸ்டேபிளா ஆகும். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம அந்த ஹுன்ஸ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணோம். கரெக்டா? அதுல இருக்கிற சப்ஸ்டிடியூவன்ஸ் மேற்கொண்டு எலக்ட்ரானை கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் மோர் ஸ்டேபிளா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கம்பேர் டு ட்ரிப்ளெட்டை விட சிங்லெட். கரெக்டா? சோ கார்பின் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. 9-ஃப்ளூரினைல் அப்படிங்கிற ஒரு கார்பின். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா rapidly equilibrium ஆகுது. equilibrating mixture of singlet and triplet state. சிங்லெட்டையும் ட்ரிப்ளெட்டையும் ஈக்குலிபிரேட் பண்ணுது. எந்த எனர்ஜில அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி டிஃபரன்ஸ்ல 1.1 கிலோ கேலரி பர் மோல் டிஃபரன்ஸ்ல சீக்கிரமா ஈக்குலிபிரேட் பண்ணுது. ஓகேவா? சோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா சிங்லெட், ட்ரிப்ளெட் அண்ட் ட்ரிப்ளெட்ல நம்ம 2 ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். எப்படின்னா நம்ம போன வீடியோலயே பார்த்த பொழுது ஒண்ணு வந்து வி ஷேப்டா இருக்கும், அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து லீனியர் ஷேப்ல இருக்கும். ஸோ லீனியர் ஷேப் அண்ட் தென் வி ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பார்த்தோம். லீனியர் ஷேப், வி ஷேப் அண்ட் சிங்லெட்ல வந்து ஒன்னே ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங். நெக்ஸ்ட் வந்து ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், எந்த மாதிரி எல்லாம் வந்து ரியாக்டிவ் மித்த ப்ராடக்ட்ஸோட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு we are going to see. ஓகேவா? சோ நம்ம கார்பின் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது சிங்லெட் அண்ட் ட்ரிப்ளெட் கார்பின் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீ ரேடிகல்ஸ் எல்லாம் நம்ம சேம் ரியாக்டிவிட்டி ஒரு காம்பவுண்ட் எடுத்து அதுல வந்து எப்படி எல்லாம் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இதுல வந்து சிங்லெட்டுக்கு தனியா ரியாக்டிவிட்டி இருக்கும், ட்ரிப்ளெட்டுக்கு தனியா ரியாக்டிவிட்டி. ஸோ they both have divergent reactivity. ரெண்டுக்குமே மாறுபட்ட ரியாக்டிவிட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ சிங்லெட் கார்பின் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நமக்கு யூஸ்வலா வந்து ஹீலியோட்ரோபிக் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்ல எலக்ட்ரோஃபைல்ஸாவோ அல்லது நியூக்ளியோஃபைல்ஸாவோ ஆக்ட் பண்ணும். எலக்ட்ரோஃபைல்னா என்னது? எலக்ட்ரான் லவ்விங். நியூக்ளியோஃபைல்னா நியூக்ளியஸ் லவ்விங். நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான் இருக்கும். சோ இந்த மாதிரி புரோட்டானை அக்செப்ட் பண்றதுக்காகவோ அல்லது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றதுக்காகவோ ஹீலியோட்ரோபிக் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம கார்பினை யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஹீலியோட்ரோபிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, அது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் கால்டு பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் சொல்லலாம். பெரிசைக்ளிக் ரியாக்ஷன்னா எப்படின்னா ஒரு சைக்ளிக் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு, அதோட டிரான்சிஷன் ஸ்டேட்ல வந்து ஒரு சைக்ளிக் அரே ஆஃப் ஆட்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதோட டிரான்சிஷன் ஸ்டேட்ல ஒரு சைக்ளிக் அரே ஆஃப் ஆட்டம் வந்து இருக்கும். அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்ல எலக்ட்ரோஃபைலாவோ அல்லது நியூக்ளியோஃபைலாவோ ஆகுது. ஓகே? சோ சிங்லெட் கார்பின்ஸ்ல p ஆர்பிட்டல் அன்ஃபில்டா இருக்கும். கரெக்டா? அன்ஃபில்டு p ஆர்பிட்டல் அதை நம்ம எலக்ட்ரோஃபிலிக்கா எடுத்துக்கலாம். எலக்ட்ரோஃபிலிக்னா எலக்ட்ரான் லவ்விங். அந்த 2 அன்ஃபில்டு p ஆர்பிட்டல் வந்து யாராவது எலக்ட்ரான் கொடுக்க மாட்டாங்களா, கொடுத்தா நம்ம ஸ்டேபிள் ஆயிருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால அதை எலக்ட்ரோஃபிலிக்கா நம்ம யூஸ் பண்றோம். ட்ரிப்ளெட் கார்பின்ல எப்படி இருக்கும்னா 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. சோ 2 அன்பேர்டு எலக்ட்ரான்னா ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு சிங்கிள் டாட். அப்போ ஒரு டாட் இருந்தா அதை நம்ம ரேடிக்கல்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்ப 2 டாட் தனித்தனியா இருக்கிறதுனால அதை டை ரேடிக்கல் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன்ஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரிப்ளெட் கார்பின்ஸ் பார்த்தோம்னா 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால
இன்டர்மீடியட்டா நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதனால நமக்கு 2 மோட் ஆஃப் ரியாக்டிவிட்டி வந்து நடக்குது. ஸோ லாட் ஆஃப் அந்த இதுக்கு ஒரு 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 நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, மெத்திலின் வந்து ஜென்ரேட் ஆகுது from photolysis of diazomethane with cis-2-butene with trans-2-butene. cis-2-buteneயும் trans-2-buteneம் அதையும் எடுத்து நம்ம மெத்திலினை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். அந்த ரியாக்ஷனுக்கு வந்து கார்பின் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதோட ஜாமெட்ரி வந்து இருக்கும். ஸோ இது நம்ம பார்ப்போம். ரியாக்டிவிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் கார்பின். ஒரு பர்டிகுலர் கார்பினோட ரியாக்டிவிட்டி அதோட சப்ஸ்டிடியூவன்ட்டை பொறுத்து தான் வந்து அமையும். அது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எந்த மாதிரியான சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் எவ்வளவு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு கார்பினோட ரியாக்டிவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்போ இதோட ரியாக்டிவிட்டிய மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி அஃபெக்ட் பண்ணலாம். their reactivity can be affected by some metals. ஓகேவா? ஸோ கார்பின்ஸோட ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் மேல பார்த்தோம். இன்சர்ஷன் ரியாக்ஷனு, அப்புறம் வந்து சிஹெச் பாண்ட்ல இன்சர்ஷன் ஆகுறது, ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன், அப்புறம் அந்த டபுள் பாண்ட்ல போய் அடிஷன் ஆகுறது, இந்த மாதிரிலாம் நம்ம லாட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம கார்பினை வந்து நியூக்ளியோஃபைலிக்கும் யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரோஃபிலிக்காவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆம்பிஃபிலிக் ரெண்டாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா அது நியூக்ளியோஃபிலிக், எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அல்கைல் கார்பின்ஸ் இன்சர்ட் வந்து மச் மோர் செலக்டிவ்லி தேன் மெத்திலின். மெத்திலினை விட அல்கைல் கார்பின்ஸ் வந்து செலக்டிவா யூஸ் பண்றோம். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி சிஹெச் பாண்டுக்கு நடுவில் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ் குரூப், டிரான்ஸ் டைஅல்கைல் பியூட்டின், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டின். இதை நம்ம CH3 போட்டோம்னா பியூட்டின் வரும், டிரான்ஸ்ல இருக்கு. பிளஸ் நம்ம சிங்லெட் கார்பின் நம்ம இப்ப யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்லெட் கார்பின் யூஸ் பண்ணும் பொழுது எப்படி அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருந்து ஒரு பாண்ட் வெளியே போகுது, இங்க இருந்து இந்த டபுள் டாட் இருக்கு பாத்தீங்களா, அது பாண்ட மேக் பண்ணி இந்த C கூடயும், இங்க இருக்கிற ஒரு பாண்ட் இங்க போய் இந்த R கூடயும் பாண்ட் மேக் ஆக போகுது. இங்க பாத்தீங்களா, டபுள் டாட் இங்க வருது, இங்க வந்து இது போகுது, இது நடுவுல கார்பன் இருக்கு, இந்த கார்பனுக்கு ஒரு பக்கம் ஒரு R, இன்னொரு பக்கம் ஒரு R. ஸோ இது வந்து சிங்லெட். நம்ம ட்ரிப்லெட் தான் மோஸ்ட் ஸ்டேபிள்னு வேற பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரிப்லெட்டுக்கு வருவோம். அதே மாதிரியே ஒரு டிரான்ஸ் அல்கீன் எடுத்திருக்காங்க. இது வந்து டிரான்ஸ் அல்கீன். ஓகேவா? ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ரெண்டு டபுள் டாட் வந்து ஒரு கார்பன்ல ஒரு ஃப்ரீ ரேடிக்கலாவும் இன்னொரு கார்பன்ல ஒரு ஃப்ரீ ரேடிக்கலாவும் மாறுது. இது ஒரு இன்டர்மீடியட். அதுக்கப்புறம் நமக்கு அதே காம்பவுண்ட் மேல நமக்கு ஃபார்ம் ஆகுற காம்பவுண்டே ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு எப்படின்னா ரெண்டு மிக்சர் ஆஃப் டூ காம்பவுண்ட்ஸ். இது வந்து டிரான்ஸ் காம்பவுண்ட், இது வந்து சிஸ் காம்பவுண்ட். ஸோ மிக்சர் ஆஃப் டூ காம்பவுண்ட். ஏன்னா ஆர் சேமா இருக்கா, ஸோ இது சிஸ், இது டிரான்ஸ், ரெண்டுமே கிடைக்குது. ஸோ ட்ரிப்லெட் வாஸ் மோர் ஸ்டேபிள். இது மூலியமா நமக்கு தெரியுது. கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க, கார்பின் அடிஷன் டு அல்கீன்ஸ். அல்கீன்ஸ்ல எந்த மாதிரி கார்பின் வந்து அடிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைக்ளோப்ரோபனேஷன். ஸோ சைக்ளோப்ரோபனேஷன் எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு அல்கீன் குரூப். அது வந்து ஒரு சைக்ளிக் இதுல இருக்கு. இப்போ இதோட நமக்கு வந்து ஒரு ரியாக்டர் நம்ம கொடுக்குறோம். இது அல்கீன் பிளஸ் அசோ காம்பவுண்டும் இருக்கு. கரெக்டா? ஸோ இது நம்ம ஆட் ஆகும் பொழுது நைட்ரஜன் வெளியே போயிட்டு இங்க இருக்கிற C டபுள் பாண்ட் O CO CH3 போய் இங்க போய் ஆட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அதான் அடிஷன் டு அல்கீன். இந்த அடிஷன் அல்கீன்ல போய் ஆட் ஆயிடுது. டபுள் பாண்ட் கார்பின்ஸ் வந்து இந்த டபுள் பாண்ட ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு சைக்ளோப்ரோபேனா மாறிடுது. இததான் வந்து நம்ம என்ன சொன்னோம், சைமன் ஸ்மித் ரியாக்ஷன். நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்தோம்ல, அதோட ஸ்டெபிலிட்டியில பார்க்கும் பொழுது சைமன் ஸ்மித் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். அல்கீன் டு சைக்ளோப்ரோபேனா மாத்துறது, இதுதான் வந்து சைமன் ஸ்மித் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் தட் ரியாக்ஷன். அதோட இது கொடுத்துருக்காங்க, ரியாக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட்.
ஸோ சைமன் ஸ்மித் ரியாக்ஷனுக்கு நான் போன தடவை சொல்லியிருந்திருப்பேன். அதோட இதுதான் வந்து இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வந்து கொடுத்துட்டு இதுக்கு வந்து காப்பர் அண்ட் தென் பிஹெச் இது 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 வந்து எதுக்காகனா ஒரு கார்பின் இன்டர் மாலிகுலர் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ரியேஜென்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா காப்பர், ஜிங்க், அயோடின் இந்த மாதிரி எந்த விதமான ஆக்டிவ் ரியேஜென்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியேஜென்ட் இஸ் காம்ப்ளெக்ஸ்ட் பை ஹைட்ராக்சி குரூப்ஸ். ஒரு ஹைட்ராக்சி குரூப்போட நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்கணும். நம்ம மேல பார்த்தோம்ல கீட்டோன்ல இருந்து சைக்ளோப்ரோபேனா மாறுதுன்னு, அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இன்னும் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பின் வந்து போத் இன்டர் அண்ட் இன்ட்ரா மாலிகுலர் இன்சர்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து நடக்கும். Are amendable to asymmetric induction by choosing chiral ligands or metal centers. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அதுக்கு. CH3, CH2, CH3 ஒரு ப்ரோப்பேன் குரூப். ஓகேவா? ஸோ 1, 2, 3 இதோட நம்ம கார்பின் வந்து ஆட் பண்ணும் பொழுது அந்த டபுள் டாட் வந்து இங்க நமக்கு ஆட் ஆகி ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்க போயிருது. ஸோ ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு ப்ரோப்பீன்ல இருந்து மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், இந்த இடத்துல இங்க ஒரு இது ஒரு CH3 ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ 2 ப்ரோப்பேன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஐசோப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளவுதான் கார்பின் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஸ்டடி பண்ணியாச்சு. ஸோ இந்த நோட்ஸ் இருந்தாலே போதும், நீங்க பிஹெச்டிஆர்பி, யூஜிடிஆர்பி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பின், கார்பினோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்துச்சு அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் எப்படி இருந்துச்சு, அதோட ரியாக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.